வார்த்தைகள் ஒருவேளை உங்களுக்கே ரொம்ப பழக்கமானதா இருக்கலாம். ஏன்னா குறிப்பா 60 வயசுக்கு மேல இருக்கிற பலருக்கும் இந்த ரொம்ப சாதாரணமான விஷயம் கூட ஒரு பெரிய கனவாதான் இருக்கு. படுக்க நல்லா இருக்கும், சுத்தி அமைதியா இருக்கும். ஆனா கண்கள் மட்டும் மூடவே மூடாது. உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும். ஆனா மனசு மட்டும் ஏதேதோ யோசிச்சு ஓடிட்டே இருக்கும். ஆனா ஒன்னு சொல்றேன் கேளுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிடுற ஒரே ஒரு சின்ன விதை உங்களுக்கு 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்க முடியும்னா நம்புவீங்களா? இது வெறும் வீட்டு வைத்தியம் இல்ல, இது ஒரு வாழ்க்கை மாற்றம். வாங்க, அந்த விதை என்ன, அது எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமா பார்க்கலாம். முக்கியமா 60 வயசுக்கு மேல வர்ற இந்த தூக்க பிரச்சனை இருக்கே, அது ரொம்பவே கஷ்டமானது. நம்ம உடம்ப ஓய்வு கேக்கும், ஆனா நம்ம மூளை மட்டும் ஆஃப் பண்ணாத லைட் மாதிரி எரிஞ்சுட்டே இருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற கவலை, முடிக்காத வேலைகள்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய யுத்தமே நடக்கும். இதோட விளைவு என்ன தெரியுமா? அடுத்த நாள் காலையில எழும்போது உடம்புல கொஞ்சம் கூட தெம்பே இருக்காது. ஒரு விதமான சோர்வு, எரிச்சல்னு அந்த நாள் முழுசாவே வீணா போயிடும். இது ஒரு நாள் 2 நாள் பிரச்சனைனா பரவாயில்ல. ஆனா வருஷக்கணக்கா இது தொடரும்போது அது நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே கேள்விக்குறியாக்கிடும். சரி, முதல்ல நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் வயசாகும்போது இந்த தூக்க பிரச்சனை அதிகமாகுது? இதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு ரசாயன மாற்றம்தான். மெலட்டோனின்னு ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல இருக்கு. இத நம்ம உடம்போட நைட் ஷிஃப்ட் மேனேஜர்னு கூட சொல்லலாம். சாயங்காலம் ஆகி வெளிச்சம் குறைய ஆரம்பிச்சதும் நம்ம மூளை இந்த மெலட்டோனினை சுரக்க ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம உடம்புக்கு, சரிப்பா வேலை செஞ்சது போதும், இப்போ ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, தூக்கத்துக்கு தயாராகன சிக்னல் கொடுக்கும். ஆனா வயசாக ஆக இந்த மெலட்டோனின் ஹார்மோனோட உற்பத்தி இயற்கையாவே குறைய ஆரம்பிச்சிடுது. அதனால அந்த சிக்னல் சரியா கிடைக்காம நம்ம உடம்புக்கு எப்போ தூங்கணும் எப்போ முழிக்கணுங்கிற அந்த சைக்கிளே பாதிக்கப்படுது. இந்த மெலட்டோனின் குறைஞ்சா என்னென்ன நடக்கும்னு பாருங்க. முதல்ல படுத்த உடனே தூக்கம் வராது. மணிக்கணக்கா பெட்ல பொருண்டுட்டே இருப்போம். அப்படியே கஷ்டப்பட்டு தூங்குனாலும் நடுராத்திரியில சின்னதா ஒரு சத்தம் கேட்டா கூட டக்குன்னு முழிப்பு வந்துடும். அப்புறம் திரும்ப தூங்குறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். இதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆழ்ந்து உடலுக்கு ரீசார்ஜ் கொடுக்கற தூக்கம் கிடைக்காமலே போகுது. காலையில எழும்போது 8 மணி நேரம் தூங்கியிருந்தா கூட உடம்புல ஒரு விதமான சோர்வும் வலியும் இருந்துகிட்டே இருக்கும். இது பத்தாதுன்னு ஏற்கனவே இருக்கிற பிபி, சுகர், மன அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து இந்த தூக்கமின்மையை இன்னும் மோசமாக்கிடும். இது ஒரு முடிவே இல்லாத வட்டம் மாதிரி நம்மள சுத்திட்டே இருக்கும். இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு, இவ்ளோ சிக்கலான காரணங்களுக்கு தீர்வு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்துல இருக்கு. அதுதான் பூசணி விதை. ஆமா, நம்மள பலரும் இது ஒரு சாதாரண டைம் பாஸ் ஸ்நாக்ஸா தான் பார்த்திருப்போம். ஆனா இதுக்குள்ள நம்ம தூக்க பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. இப்ப அந்த சக்தி எங்கிருந்து வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த சின்ன விதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த சூப்பர் பவருக்கு காரணம் அதுல இருக்கிற 3 முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் தான். இந்த 3 ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போதுதான் நம்ம உடம்புல ஒரு மேஜிக் மாதிரி மாற்றம் நடக்குது. அது என்னென்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுல முதல் ஹீரோ மெக்னீசியம். இதை நம்ம உடம்போட ரிலாக்ஸேஷன் மினரல்னே சொல்லலாம். நம்ம உடம்புல நடக்கிற 300க்கும் அதிகமான வேலைகளுக்கு இந்த மெக்னீசியம் ரொம்ப அவசியம். குறிப்பா நம்ம நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துறதுல இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஒருவேளை நம்ம உடம்புல மெக்னீசியம் குறைவா இருந்தா மனசுல ஒரு விதமான பதட்டம், உடம்புல ஒரு இறுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இதுவே தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். பூசணி விதையில மெக்னீசியம் அதிகமா இருக்கு. நாம இதை சாப்பிடும்போது அது நம்ம தசைகளை தளர்த்தி மூளையை அமைதிப்படுத்தி இதே துடிப்பு சீராக்குது. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்ப ஒரு ஃப்ளைட் மோடுக்கு கொண்டு போய் தூக்கத்துக்கு பக்காவ தயார்படுத்துது. 2வது முக்கியமான ஊட்டச்சத்து டிரிப்டோஃபன். இது ஒரு வகையான அமினோ அமிலம். இது நம்ம உடம்புக்குள்ள போனதும் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வேலை செய்யுது. முதல்ல இந்த டிரிப்டோஃபன் செரோட்டோனினா மாறுது. செரோட்டோனின்ங்கிறது நம்மள ஹாப்பியா, அமைதியா உணர வைக்கிற ஒரு கெமிக்கல். அதுக்கப்புறம் இந்த செரோட்டோனின் தான் நம்ம தூக்கத்துக்கு காரணமான மெலட்டோனின் ஹார்மோனா மாறுது. இங்க நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். நீங்க செயற்கையா எதையும் வெளியிருந்து எடுக்கல. உங்க உடம்பே தனக்கு தேவையான தூக்க ஹார்மோனை உற்பத்தி பண்ண நீங்க உதவி செய்றீங்க. இதனால கிடைக்கிற தூக்கம் இயற்கையானது, ஆழமானது, எந்த பக்க விளைவுகளும் இல்லாதது. இதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட். 3வதா இருக்கிற ஊட்டச்சத்து துத்தநாகம், அதாவது ஜிங்க். இது ஒரு சப்போர்ட்டிங் ஹீரோ மாதிரி. இது நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்ப முக்கியம். மெக்னீஷியமோ டிரிப்டோஃபானோ அவங்களோட வேலையை சரியா செய்யணும்னா அதுக்கு ஒரு நிலையான சூழல் வேணும் இல்லையா? அந்த சூழலை இந்த ஜிங்க் தான் உருவாக்கி தருது. ஆக இந்த 3 சத்துக்களும் ஒன்னா சேரும்போது தான் அந்த முழுமையான பலன் நமக்கு கிடைக்குது. பகுதி 4. ஆழ்ந்த உறக்கத்துக்கான உங்கள் பாதை. சரி, இதெல்லாம் தியோரியா கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இது உண்மையிலேயே வேலை செய்யுமா? இது வெறும் தியரி இல்ல. உண்மையாவே ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த மாற்றத்தை இப்ப நாம பார்க்கலாம்.
65 வயசான ஒருத்தர் பல வருஷங்களா தூக்கமின்மை பிரச்சனையால ரொம்பவே அவதிப்பட்டு வந்தார். ஆரம்பத்துல அவருக்கு தினமும் 2 to 3 மணி நேரம் தூக்கம் வர்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு. தூக்க மாத்திரைகளை நம்பி அதோட பக்க விளைவுகள் தான் மிஞ்சுது. பிறகு ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சாரு. தினமும் 1 டீஸ்பூன் பூசணி விதை சாப்பிட ஆரம்பிச்சாரு. 5வது நாள்ல அவருக்கு தூக்கம் கொஞ்சம் சுலபமா வர ஆரம்பிச்சது. 10வது நாள்ல நடுவுல எந்திரிக்காம 6 மணி நேரம் நிம்மதியா தூங்க முடிஞ்சது. 21வது நாள்ல தினமும் 8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் அவருக்கு கிடைச்சது. பாருங்க, இது ஏதோ அற்புதம் இல்ல, இது நம்ம உடம்போட விஞ்ஞானம். சரியான ஊட்டச்சத்து கிடைச்சா நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கோங்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய சாட்சி. சரி, இதை எப்படி சரியா பயன்படுத்துறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். விஷயம் அளவு. ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன், அதாவது சுமார் 10 to 15 விதைகள் எடுத்தா போதும். 2வது நேரம், தூங்க போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை சாப்பிடணும். 3வது முறை, இந்த விதைகளை அப்படியே நல்லா மென்னு சாப்பிடலாம், இல்லனா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியோட சேர்த்து எடுத்துக்கலாம். ஆனா இதுல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் தொடர்ச்சி. ஒரே ஒரு நாள் சாப்பிட்டா எந்த பலனும் கிடைக்காது. குறைஞ்சது 2 to 3 வாரமாவது தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். அப்பதான் உங்க உடம்புல அந்த மாற்றங்கள் மெதுவா நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? உடனடி பலனை எதிர்பார்க்கிறது தான். நாம பல வருஷங்களா தூக்க மாத்திரைகளை பார்த்து எதை சாப்பிட்டாலும் உடனே வேலை செய்யணும்னு பழகிட்டோம். ஆனா இது ஒரு இயற்கையான தீர்வு. இது உங்க உடம்ப மெதுவா சரி செய்து, ஒரு மாத்திரை மாதிரி அறிகுறிகளை மட்டும் மறைக்கல. அதனால பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தூக்கம் வரல, இது வேலை செய்யாதுன்னு அந்த நெகட்டிவ் எண்ணம் இருக்க, அதுதான் தூக்கத்தோட முதல் எதிரி. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு இயற்கையான தீர்வை முயற்சி செய்யும்போது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். நான் என் உடம்புக்கு நல்லது செய்றேங்கிற அந்த எண்ணம் உங்க மனசை அமைதிப்படுத்தும். அந்த நெகட்டிவ் எண்ண சுழற்சியை உடைக்கும். அதுதான் உண்மையான மாற்றம். அதனால சில நாள்ல பலன் கிடைக்கலன்னு தயவு செஞ்சு விட்டுடாதீங்க. தொடர்ந்து செய்யும்போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த ஒரு சின்ன விதை உங்க தூக்கத்தை மட்டும் சரி பண்ணாது. இதுல இன்னும் பல போனஸ் நன்மைகள் இருக்கு. இது நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்த உதவுது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, எலும்புகளை வலுவாக்குது, குறிப்பா ஆண்களுக்கு புரோஸ்டேட் ஆரோக்கியத்தை ஆதரிக்குது. யோசிச்சு பாருங்க, நீங்க தூக்கத்துக்காக ஆரம்பிக்கிற ஒரு சின்ன பழக்கம் உங்க ஒட்டுமொத்த உடல் நலத்தையும் மாத்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா அமையுது. இந்த வரி ரொம்ப ஆழமானது. இயற்கையான தீர்வுகள் ஒரு நோய்க்கான அறிகுறியை மட்டும் சரி செய்யறதில்ல, அது பிரச்சனையோட மூல காரணத்தையே சரி செஞ்சு நம்ம உடம்போட இழந்த சமநிலையை மீட்டெடுக்குது. நாம தூக்க மாத்திரையை நம்பியிருக்கும்போது நம்ம உடம்போட இயற்கையான திறனை மதிக்க தவறுறோம். ஆனா பூசணி விதை மாதிரி ஒரு தீர்வு நம்ம உடம்போட சேர்ந்து வேலை செய்யுது. அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். அப்போ இந்த முழு பகுப்பாய்வுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிளானதுதான். பூசணி விதைங்கிறது ஒரு சாதாரண ஸ்நாக்ஸ் கிடையாது. அது ஒரு இயற்கையான தூக்க ஊக்கி. அது நம்ம உடலை சமநிலைப்படுத்தி ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க உதவுது. சுருக்கமா சொன்னா அது ஒரு லைஃப் சேஞ்சர். ஒரு நல்ல தூக்கம் ஒரு நல்ல வாழ்க்கையோட அஸ்திவாரம். அதுவும் 60 வயசுக்கு மேல நம்ம உடல் பல மாற்றங்களை சந்திக்கும் போது இந்த மாதிரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற சின்ன சின்ன தீர்வுகள் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். ஒருவேளை நீங்களும் தூக்கமின்மையால அவதிப்பட்டுட்டு இருந்தா இன்னைக்கு ராத்திரி இந்த ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு பார்க்கலாமே. தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த ஒரு டீஸ்பூன் பூசணி விதை உங்க வாழ்க்கைய மெதுவா மாத்த ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் நீங்க 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து எழுந்து ரொம்ப புத்துணர்ச்சியா உணரும்போது இதுதான் வாழ்க்கைன்னு நீங்க உணர்வீங்க. அந்த அற்புதமான நாள் ஒருவேளை இன்றிரவிலிருந்து கூட தொடங்கலாம்.